கூடியிருக்கதான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாரத்தின் முதல் நாள் ஆகிய இன்று நாம் தேவனை தொழுது கொள்ளும்படியாக நாம் சபையாராய் கூடி வந்திருக்கிறோம். நாம் வேதத்திலிருந்து சில ஆலோசனைகளை நாம் கேட்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அதாவது பூமி இருக்க மட்டும் எது இருக்குன்னா விதைப்பு அறுப்பு இருக்கும், சீதளமும் உஷ்ணமும் இருக்கும், கோடைக்காலமும் மாரிக்காலமும் இருக்கும், பகல் இருக்கும். எப்போ பூமி இருக்கு மட்டும். இதில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா விதைப்பும் அறுப்பும். அப்போ பூமி இருக்கு மட்டும் என்ன இருக்குன்னா இந்த விதைப்பு அறுப்பு பூமியில் நிச்சயமாக இருக்கும். அப்போ பூமியில் இந்த விதைப்பு அறுப்பு இல்லைன்னா பூமி அழிஞ்சிடும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு மனிதனுக்கு அன்றாட தேவை என்னென்னா உணவு வழங்கணும்னா என்னம்னா நெல் விதைச்சி அறுவடை செஞ்சால் மட்டும்தான் என்னம்னா உணவு கிடைக்கும். இந்த உணவு இல்லைன்னா மனிதன் வாழ முடியாது. அப்போது பூமியில் ஒரு விதையை எப்படி விதைக்கணும், எப்படி அறுக்கணும், எந்த காலத்தில் விதைக்கணும், எந்த காலத்தில் அறுவடை செய்யணும் சொல்லிட்டு வேதாகமம் என்ன எச்சரிக்குது அப்படின்னா ஒரு அன்றாட வாழ்வில் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு எப்படி எச்சரிக்கணும்னு நம்ம பார்ப்போம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஒரு பூமிக்குரிய விதையை நீங்கள் எப்படி விதைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாயே. அப்போது உன் விதையை எப்போ விதைக்கணும்னா காலையில் உன் விதையை விதைக்க வேண்டும். அப்போது அந்த விதையை விதைக்கிறேன்னா அவன் விதைக்கும் போது என்னம்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பான். அதை எதை நிதானிப்பான் என்று சொன்னால் அதிலே 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஏன்னா காற்று அடிக்கும்போது நம்ம விதையை விதைக்க மாட்டான். நாம் ஒரு விதைக்கிற இடத்த விட்டு மாறி விதைச்சிச்சுன்னா அது பயன் தராமல் போயிடும். அப்போது ஒரு விவசாயி ஒரு விதையை விதைக்கிறான்னு என்ன பண்ணுவான், காற்றையும் பார்ப்பான், மேகத்தையும் பார்ப்பான். ஏன்னா மழை மேகம் மூட்டிகிட்டு இருக்கும்போது அந்த விதையை விதைக்க மாட்டான். அதேமாதிரி காற்று நல்லா அடிச்சுட்டு இருக்கும்போதும் அந்த விதையை விதைக்க மாட்டான். அப்போது ஒரு விதையை விதைக்கணும்னா என்ன பண்ணான், காற்றையும் மேகத்தையும் கவனித்து தான் விதையை விதைக்கிறான். அப்போது அதை பார்த்த பிற்பாடு தான் என்ன பண்ணான் அந்த விதையை கூட எப்படி விதைக்கணும்னு சொல்கிறாரு. 6ல் வாசிக்கும் போது காலையிலே உன் விதையை விதைன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது அந்த விதையை விதைச்சிட்டாப்புல அடுத்தாப்புல என்னன்னா அந்த விதை வளருதான்னு பார்க்கணும். அது எப்போ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஏசாயா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடுவேதனையுமே உங்கள் அறுப்பாய் இருக்கும். பகற்காலத்தில் உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடுவேதனையுமே உங்கள் அறுப்பாய் இருக்கும். அப்போது அந்த நாற்று எப்போ வளரும்னா அது பகற்காலத்தில் வளரும், விடியற் காலத்திலே அதை என்ன பண்ணும் முளைக்க பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் பூந்தோட்டத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் பூங்காட்டில் அதிகமாக வேலை பார்த்துருக்கேன். பூ பார்த்தீங்கன்னா மாலையில் வெடிப்பு வளரும், ஆனால் காலையில் தான் அந்த பூவே பூக்க செய்யும். அப்போது அந்த விதை எப்போ வளர்க்கணும்னா அது பலன் தரும்னா பகற்காலத்தில் தான், அது விடியற் காலத்தில் தான் பண்ணணும் அது அதனுடைய பலன் தருவதை பார்க்க முடியும், அதை நம்ம கவனிக்க முடியும். அப்போது அந்த நாற்று வளருதுன்னா
எந்த மாதிரி நீங்கள் அந்த விதையை விதைக்கணும் அப்படி சொல்லி வேதம் எச்சரிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். பன்னிரெண்டாம் வசனம், நீங்கள் நீதிக்கென்று விதையை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசனத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வசிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. அப்போ அந்த விதை வளருதுன்னா எந்த அளவுக்கு நீங்கள் விதைக்கணும் அப்படின்னா, உங்கள் நீதிக்கென்று விதையை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பருங்கள். அப்போ நம்ம விதைக்கிற விதை வளருன்னா கூட எந்த அளவுக்கு விதைக்கணும்னா உங்கள் நீதிக்கு தக்கதாய் நாம் விதைக்க வேண்டும். அதே போல் அந்த விதையை எப்படி விதைக்கணும் அப்படி சொல்லும்போது கூட சங்கீதம் 126ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்ப வருவான். விதையை நம்ம எப்படி தூவணும்னா அள்ளி தூவும் போது அந்த விதை நல்லா வளரும். மேலான வசனத்தில் வாசிக்கும் போது 5ஆம் வசனத்தில் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அப்போ அள்ளி தூவுகிற விதையை அவன் எப்படி விதைக்கிறான்னா கண்ணீரோடு விதைக்கிறான், கம்பீரத்தோடு அறுக்கிறத நாம் பார்க்க முடியும். அப்போது அந்த கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோடு அறுக்கிறானா பிற்பாடு அந்த நிலம் எவ்வளோ நாள் வெயில வந்து விதைக்கணும், பிற்பாடு அதுக்குன்ட்டு ஒரு ஓய்வு காலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதையும் வேதம் வந்து எச்சரிக்கிறது. எப்படின்னா லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 3:4 வாசிக்கிறோம். 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளைகளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கலைக்காமலும் தானாய் விழுந்த பயிரானது அறுக்காமலும் கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாய் இருக்க கடவுது. ஒரு நிலத்தில் நீ 6 வருஷம் என்னமுன்னா ரிப்பீட்டடாக விதைச்சிட்டே இருக்கலாம், ஆனால் 7ஆம் வருஷம் என்ன பண்ணா அது ஓய்ந்திருக்க வேண்டும். அப்போது இப்படி கரெக்டாக நம்ம வந்து எப்படி விதைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தது என்னென்னா பூமி இருக்குனால் மட்டும் விதைப்பு அறுப்பு இருக்குது. அந்த விதை எப்போ விதைக்கணும், காலையில் விதைக்கணும், பார்க்குற காலத்தில் அந்த நாற்று வளரணும், உங்கள் நீதிக்கு தக்கதாக நம்ம அதை விதைக்கணும். அந்த விதையை எப்படின்னா அள்ளி தூவி விதைக்கணும். அப்படி விதைக்கும் போது நம்ம கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுக்கிறாங்க. அந்த வயலில் என்ன பண்ணுறது 6 வருஷம் அது பலன் தரும்போது அந்த வருஷம் 7ஆம் வருஷம் அது ஓய்ந்திருக்கணும். அப்போது அப்படி விதைக்கும் போது என்ன பண்ணலாம், நாம் வாசிக்கிறோம் 2 Corinthians 9:10 விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அறிவிக்கிறவர் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார்னு சொல்லிட்டு நாம் வாசிக்க முடியும். அப்போது இது மாதிரி கரெக்டாக பண்ணும்போது தேவன் அதை கரெக்டாக விளைய செய்கிறார். அப்போது ஒரு விதையை எப்படி விதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது உபாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். உன் திராட்சை தோட்டத்தில் பற்பல விதமான விதையை விதைக்காயாக. இப்படி செய்தால் நீ விதைத்தவர்களின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். அப்போது ஒரு திராட்சை தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை செடி மட்டும்தான் திராட்சை செடி மட்டும்தான் இருக்கணும், அத்திப்பழம்னா அத்திப்பழம் தான் இருக்கணும், தென்னங்கன்றுனா தென்னங்கன்று தான் இருக்கணும். அப்போது மாறி மாறி என்ன விதைக்கக்கூடாது. அப்போது அதுபடி தான் இருக்கணும். அப்படி மாறி மாறி விளைச்சுன்னா அதற்கான பலன் உனக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னுமாக லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்கள் வேறு ஜாதியோடு பொழிய விடாயாக,
உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக, சணல் நூலும் கம்பளிலும் கலந்து வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. இங்கே நாம் வாசிக்கிறோம், உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாக. அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்ஸ், ஒரு பழத்தில் இன்னொரு பழத்தை மெர்ச்சி பண்ணி அதை விதைக்கினா அந்த விதையே இல்லை, நம்ம கண் கூட பார்க்க முடியுது. அப்போது இங்கே வேதம் கூட என்ன சொல்லுது, உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாக. அப்படி விதைக்க கூடவே கூடாதுன்னு சொல்லி வேதமே நம்மளுக்கு எச்சரிக்குது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இதை மாற்றி தவறாக யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி விதை இல்லாத கனி தான் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி வேதம் கூட என்ன பண்ணா இதை விதைக்கக்கூடாது அப்படி சொல்லி எச்சரிக்கை பார்க்க முடியுது. சரி, இது பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு விதைப்பு அறுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி விதைக்கிறாங்க எப்படி அறுக்கிறாங்கன்னு சொல்லி நாம் பார்ப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை இப்படியாக வாசிக்கிறோம். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். நாம் இங்கே வாசிக்கக்கூடிய வசனம், நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இப்போ இங்கே விதையை விதைக்கிறது யாருன்னா மனுஷகுமாரன். மனுஷகுமாரன்னா யார்? நம்முடைய இயேசு கிறிஸ்து. இங்கே நல்ல விதை என்று சொல்லும்போது யாரை சொல்லுதுன்னா ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் யாரை சொல்லுதுன்னா பொல்லாங்கன் புத்திரர். அப்போது இந்த விதையை விதைக்கிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்போது விதைக்கிறவர் எந்த விதையை விதைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் அப்படியாக வாசிக்கிறோம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இங்கே இயேசு கிறிஸ்து என்னத்தை விதைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் வசனத்தை விதைக்கிறாரு. 15 வாசிக்கும்போது, வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிறதை வழியருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போது இங்கே விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இயேசு கிறிஸ்து என்ன விதைக்கிறாருன்னா வசனத்தை மட்டும்தான் அவர் விதைக்கிறாரு. எதில் விதைக்கிறாரு அப்படின்னா அவர் உங்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை. இங்கே நம்ம கவனிக்கக்கூடிய வார்த்தை வசனத்தை அவர் விதைக்கிறாரு. எங்கே விதைக்கிறாருன்னா உங்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனம். அப்போது வசனத்தை இருதயத்தில் விதைக்கிறாரு. அப்படி அது இருதயத்தில் விதைக்கும் போது எப்படி அதனுடைய பலன் தருது அப்படிங்கும்போது 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. அப்போ அந்த விதை இருதயத்தில் விதைக்கப்பட்டுச்சுன்னா அந்த விதை எப்படி பலன் தருதுன்னா ஓங்கி வளர்ந்து பயிராகி 1 30ஆகவும் 1 60ஆகவும் 1 100 பலந்துடும். அப்போது அந்த இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனம் பார்த்திங்கன்னா அது அதனுடைய பலன் தரும். இந்த வசனம் யாருக்கு முதலாவது அவர் விதையை விதைச்சாரு அப்படி சொல்லப்போனா அவர் தம்முடைய சீசர்களுக்கு தான் அந்த வசனத்தை விதைச்சாரு. வாசிப்புமே லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போது இந்த அப்போஸ்தலர்கிட்ட அந்த வசனத்தை ஒப்புவிக்கிறார். அந்த ஒப்புவிச்ச பிற்பாடு இவர் மறிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வசனத்தை யாருக்கு விதைச்சிட்டாரு? தம்முடைய சீசர்களுக்கு.
இந்த சீசர்களுக்கு என்ன பேருன்னு வழங்குறதுன்னா அப்போஸ்தலர் என்று பேரிட்டார். அவர் சொன்ன கட்டளையை யாருக்கு கொடுத்தாருன்னா சீசர்களுக்கு மட்டும்தான் அவர் கொடுத்தாரு. முதல்ல வாசிப்போமே. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16 இருந்து வாசிக்கும்போது, 11 சீசர்களும் கலிலேயாவில் உள்ள இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். அப்போது இந்த கட்டளையை ஃபஸ்ட்டு 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க. அதில் அநீதித்தின் கூலினால என்ன பண்ணார், யூதாஸ் காரியத்து இறந்து போகிறத நாம் பார்க்க முடியும். பிற்பாடு இந்த 11 சீசர்களுக்கும் அவர் தாம் விதைச்ச இதின் வசனத்தை நீ யார்கிட்ட போய் சொல்லுங்கிறாரு, உலகம் முழுவதும் நீங்கள் போய் சொல்லுங்கன்னு சொல்லி என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். அவர் கட்டளை கொடுத்துட்டாரா? பிற்பாடு அந்த அப்போஸ்தலரோட ஊழியத்துக்கு, அந்த அப்போஸ்தலரோட பட்டத்துக்கு யார் வரான்னு சொல்லி பார்க்க முடியும். யார் அந்த அப்போஸ்தலர் அப்படி சொல்லி பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 21, 22. இந்த அப்போஸ்தலர் உலகம் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க சொல்லி சொல்லும்போது, அதில் ஒருத்தர் குறைவாக இருக்கிறாரு. அந்த ஸ்தானத்துக்கு இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்றத பார்க்கவும். 17 வாசிக்கும்போது, 16, 17 வாசிக்கும்போது, சகோதரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாஸ் காரியத்து பரிசுத்த ஆவி தாவீது வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அவர் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாக இருந்தான். அநீதித்தின் கூலினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து போயிற்று. அப்போது அந்த ஊழியத்திலேருந்து இவர் விலகின பிறகு அதுக்கான அந்த ஸ்தானத்துக்கான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் அப்போஸ்தலர் பட்டத்துக்கு தகுதியாகும்னா இந்த தகுதி அவர் பெற்றிருக்கணும். என்னன்னு பார்க்கும்போது 21, ஆதலால் யோவா ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களோடு கூட இந்த மனுஷில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களோடு கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். அப்போது அந்த பட்டத்துக்கு, அப்போஸ்தலர் பட்டத்துக்கு என்ன தகுதி அப்படின்னா, அவர் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தது அவர் உயிரோடு எழுந்த நாள் ஒன்றும் இவர் சாட்சியாக இருக்கணும். அவர் தான் யார், அந்த அப்போஸ்தலர் பட்டத்துக்கு தகுதியான ஆள். அப்படி யார் மேலே விழுந்துன்னா மத்திய மேலே சீட்டு விழுந்ததை நாம் பார்க்க முடியும். அப்போ இவர் அப்போஸ்தலராக மாறத முடியும். இந்த அப்போஸ்தலர்கள் காலம் கடந்த பிறகு, காலம் ஆன பிறகு என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் சபைகளுக்கு, ஒவ்வொரு ஊர் சபைகளுக்கு என்ன பண்ணாங்க, இவங்க இந்த வசனத்தை கொண்டு போனதை நாம் பார்க்க முடியும். பிற்பாடு அந்த வசனம் கொண்டு போன பிற்பாடு இந்த அப்போஸ்தலருக்கு என்ன பேர் வழங்கிற்று அப்படின்னு சொல்லும்போது, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26 வாசிக்கும்போது அப்போஸ்தலருக்கு கிறிஸ்தவர் என்று பெயர் வழங்கினதை நாம் பார்க்க முடியும். வாசிப்போமே. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. அப்போ இந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ற பெயர் வழங்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். இந்த கிறிஸ்தவர்கள், அந்த அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க அப்படி சொல்லும்போது, இந்த விதையை எப்படி விதைச்சாங்க, இந்த வசனத்தை எப்படி விதைச்சாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-8 இப்படியாக வாசிக்கிறோம். நான் நட்டேன், அப்போலா நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்போது அந்த விதைக்கிறோட வேலையை யார் கையில் கொடுக்குறாருன்னா ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து செய்கிறாரு.
அந்த வேலையை அப்போஸ்தலர் கையில் கொடுக்குறாரு. அந்த அப்போஸ்தலர் இப்போ அந்த விதையை விதைக்கக்கூடிய சம்பவத்தை நாம் பார்க்கும்போது, நான் நட்டேன், அப்போல நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்கிறார். அப்படி இருக்க நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சினும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அப்போது அந்த விதையை ராஜ்யத்தோட வசனத்தை விதையை யார் விதைக்கிறார்னா இந்த அப்போஸ்தலர் விதைக்கிறாங்க. ஆனால் யார் விளைய செய்கிறார்னா தேவன் விளைய செய்கிறாரு. அப்புறம் இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, காலம் கடந்த பிறகு அதை ஊழியர்களுக்கு பங்கு கொடுக்குறாங்க. ஊழியத்தை அதை ஏற்படுத்தக்கூடியதை நாம் பார்க்க முடியும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ இந்த ராஜ்யத்தின் வசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து, பிற்பாடு அப்போஸ்தலர், அடுத்து சபைக்கு வரும்போது இது யாருக்கு ஏற்படுத்தாருன்னா ஊழியருக்கு ஏற்படுத்தக்கூடிய இதை நாம் பார்க்க முடியும். அப்போது இந்த பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் போது இந்த வசனம் யாருக்கு கொடுக்கணும்னா அடுத்து ஊழியர் கையில் கொடுக்கப்படுது. ஏன்னு சொன்னால் அவங்க மூலம் என்ன பண்ணா அடுத்து அந்த வசனம் சபையானது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும் அப்படின்ட்டு அந்த வசனம் அவங்க கையில் ஒப்பு கொடுக்கறத நாம் பார்க்க முடியும். அப்போது அந்த வசனம் அவங்க கையில் ஒப்பு கொடுக்கும்போது அவங்க எப்படி அந்த அந்த வேலையை செய்யணும் அப்படி சொல்லும்போது எபேசியர் 6:8 இப்படியாக வாசிக்கிறோம். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அந்த ஊழியர் எப்படியாக வேலை செய்யணும்னா அந்த வசனத்தை தனக்காக பயன்படுத்தவே கூடாது. அது யாருக்கென்று பயன்படுத்தணும்னா கர்த்தருக்கென்று நல்மனதோடு அந்த ஊழியத்தை செய்யணும். பிற்பாடு அந்த வசனத்தை அவங்க கையாளும் போது எப்படியா கையாளணும் வேத எச்சரிக்குதுன்னா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் இப்படியாக சொல்றாரு, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவன் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்போது அவங்க என்ன பண்ணா கர்த்தருக்கென்று நல்மனதோடு அந்த ஊழியத்தை செய்யணும். அந்த தேவ வசனத்தை என்ன பண்ணோம் தனக்கென்று பயன்படுத்திக்காமல் என்ன பண்ணோம், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அந்த விதைக்கிற விதையின் வசனத்தை என்ன பண்ணோம் அவங்க கலப்பாய் பேசக்கூடாது. அப்படி இவங்க கலப்பாய் பேசாமல் உண்மையாக பேசும்போது அது எப்படி அந்த விதை கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஒரு ஊழியர் அதனுடைய பலன் அவர் எப்போ அனுபவிப்பார்னா அவர் விதைச்ச வசனம் அது நல்ல கனி கொடுக்கும்போது என்ன பண்ணுவார், நல்ல கனி தரும்போது என்ன பண்ணுவோம் அவர் அந்த பலனை காண்பதே முடியும். எப்படின்னா நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். அப்போது அந்த நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கணும்னா அந்த கனியானது எப்படி இருக்கணும்னா அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுக்கும்போது அந்த மரம் என்ன பண்ணும் நல்ல கனியை கொடுக்கும். அந்த நல்ல கனியை கொடுக்கும்போது எப்படி நிறையன்னா பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றலுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அப்போது
நீங்கள் மத்திய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை நீங்கள் கொடுக்கும்போது அது நல்ல மரமாக மாறும். நல்ல மரமாக மாறும்போது நல்ல கனிகளை கொடுக்கும். அந்த நல்ல கனி கொடுக்குற மரம் எப்படி இருக்குன்னா நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, எப்படின்னா தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடராற்றலுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அப்போது அந்த கனியானது என்ன பண்ணா நல்ல கனி கொடுக்கும்போது அது நீதி நிறைந்த கனியாய் இருக்கும். அப்போ நீதி நிறை கலந்த கனி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது சகலவித நற்கிரைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படுத்தவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அப்போது அந்த கனி நீதியின் கனியாக நிறைந்தபோது சகல விதமாகிய நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் இருக்கும். அப்போது அந்த கனி தந்த பிறகு என்னன்னா தேவனை அறிகிற அறிவில் அது வளர்ந்து விருத்தி ஆகிறத நாம் பார்க்க முடியும். ஒருவேளை அங்கே விதையை எப்படி விதைக்கக்கூடாதுன்னு பார்த்த மாதிரி இங்கே விதையை இப்படி மாற்றி விதைச்சிட்டுனா என்ன ஆகும்னா யாக்கோபு 5:12 சொல்லும்போது உள்ளதென்று இல்லதென்று சொல்லணும்னா கரெக்டாக நீ சொல்லலைன்னா நீங்கள் ஆக்கினி தீர்ப்புக்கு ஏதுவாயிடுவீங்க. இந்த வேத வசனத்தோடு ஒன்றை கூட்டினாலோ ஒன்றை குறைச்சி நீ சொல்லிட்டினா ஆக்கினி தீர்ப்புக்கு ஏதுவாயிடுவ. அப்போது நீங்கள் கெட்ட மரமாக கெட்ட விதைகளை விதைச்ச வசனத்தை கேட்ட பிறகு நீங்கள் கெட்ட கனிகளை கொடுப்பீங்க. அது ஒரு பலன் தரணும்னா அக்கினியில் சுட்டரிக்கப்படும். அப்போது இன்றைக்கி நாம் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா விதைப்பும் அறுப்பும். ஒரு ஃபிசிக்கல் லைஃப்பில் ஒரு விவசாயி எப்படி விதைக்கணும் எப்படி அறுக்கணும் சொல்லி அவர் பார்க்குறோம். அதே போல் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி விதைக்கிறாங்கன்னு சொல்லும் போது முதலாவது இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ராஜ்யத்தின் வசனத்தை விதைக்கிறாரு. பிற்பாடு அது அப்போஸ்தலர்கள் கையில் கொடுக்கப்படுது. காலம் கறந்த பிறகு அது ஊழியர் கையில் கொடுக்கப்படுது. அந்த ஊழியர் நல்ல வசனத்தை விதைக்கும் போது அந்த விதையை விதைக்கிறாரு. அந்த விதையின் கனியை நாம் தரணும்னா நாம் நல்ல மரமாக வளரணும். நல்ல மரம் வளர்ந்தது நீதி கனி தரும். நீதி கனி தந்தது தேவனை அறிகிற அறிவில் இன்னும் விருத்தி அடைஞ்சு அது மற்றவங்களுக்கு பலன் கொடுக்கும். அப்படி பலன் கொடுக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தின் முடிவில் நாம் இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துக்கு வலது பாதத்தில் நாம் இருப்போம். ஒரு வேளை மாறா கனி கொடுத்தோம்னா நாம் அக்கனிலே சுட்டரிக்கப்படுவோம். கேட்ட பொறுமையான கவனத்துக்கு நன்றி.